1666 உருவாக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த பழமை வாய்ந்த பாண்டிச்சேரியின் மிக தொன்மையான திருக்கோவில்களில் ஒன்று இந்த மணக்குள விநாயகர். கணநாதனுடைய பெருமையை இந்த மண்ணில் எழுதிய பாரதி பல நாட்கள் வழிபட்ட திருத்தலம் இந்த மணக்குள விநாயகர். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மனக்கவலை நீக்கும் மணக்குள விநாயகர். மனக்கவலை நீக்கும் மணக்குள விநாயகர். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை ஒட்டி உள்ள ஒரு அண்டை பகுதி பாண்டிச்சேரி. அந்த பாண்டிச்சேரியினுடைய புகழ்வாய்ந்த கடற்கரை ஓரத்தில் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு மிக அருகாமையில் இருப்பது கம்பீரமாக வீற்றிருக்கக்கூடிய கணநாதன் மணக்குள விநாயகர். அண்மையிலே நாம் ஜெயா தொலைக்காட்சி நிகழ்வுக்காக நேரடியாக விஜயம் செய்து அங்குள்ள விக்னேஸ்வர சிவாச்சாரியார், எப்படி கணநாதனுக்கு விக்னேஸ்வரனுக்கு விக்னேஸ்வர சிவாச்சாரியாரே பூஜை செய்யக்கூடிய மற்ற எல்லோரையும் அறிமுகப்படுத்தி அந்த கோவிலினுடைய வரலாறுகளை நமக்கு ஜெயா தொலைக்காட்சிக்காக பதிவிடுவதற்கு தந்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் 17ஆம் நூற்றாண்டு, அதாவது 1666 உருவாக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த பழமை வாய்ந்த பாண்டிச்சேரியின் மிக தொன்மையான திருக்கோவில்களில் ஒன்று இந்த மணக்குள விநாயகர். இந்த மணக்குள விநாயகருடைய சிறப்பு என்ன என்றால், பாட்டு திறத்தால் இவ்வையகத்தை பாலித்திட்ட எனக்கு தொழில் கவிதை இமைப்படுதும் சோராதிருத்தல் நாட்டுக்கு உடைத்தல் என்கின்ற கணநாதனுடைய பெருமையை இந்த மண்ணில் எழுதிய பாரதி பல நாட்கள் வழிபட்ட திருத்தலம் இந்த மணக்குள விநாயகர். பிரெஞ்சுக்காரர்களுடைய சமயத்தில் அவர்கள் ஆட்சி செய்து அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கிய காலத்தில் இந்த கணநாதன் 1, 2, 3 முறை கடலில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறான். காரணம், அவர்களுடைய காலகட்டமும் வழிபாட்டு முறையும் வேறாக இருந்திருக்கிறது. கடலில் அனுப்பப்பட்ட அந்த விநாயகர் மீண்டும் 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 கரை சேர்ந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேனே, இளநீருக்குள் தண்ணீர் வைத்து கல்லுக்குள் தேரை வைத்து பூச்சிக்கும் புழுவுக்கும் உணவு தருவது யார்? அவன் இறைவன் என்பதைப் போல அந்த கடலுக்குள் சென்ற கணநாதன் மீண்டும் மீண்டும் வந்தான். அதற்கு பிறகு இடிப்பு சிதலம் என்கின்ற பல செய்திகளையும் தாண்டி இன்றைக்கு 7.5 கிலோ மதிப்பு கொண்ட தங்கத்தேர் அமைக்கப்பட்டு கம்பீரமாக இருக்கிறது அந்த மணக்குள விநாயகர். இதில் என்னென்னா, பிற கோவில்களில் பள்ளியறை பூஜைக்குன்னு தனி இது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தாயாரோடு தன் அன்னையோடு இரவில் மடியில் படுத்து உறங்கக்கூடிய காட்சி போல தனி உற்சவமூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பவர் விநாயகர் என்பார்கள். ஆனால் வரலாற்றில் சித்தி புத்தி விநாயகர் என்று உண்டே. அதுபோல சித்தி புத்தி விநாயகர் வைத்து நாள்தோறும் கைலாயத்தில் இருப்பது போல திருமண கோல காட்சி இங்கு உண்டு. நாள்தோறும் வெங்கடேச பெருமானுக்கு நடைபெறுவது போல திருமண தடை நீங்குவதற்கு வேண்டிக் கொண்டு, திருமண தடை நீங்குவதற்கு வேண்டிக் கொண்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் நித்திய திருக்கல்யாண பூஜை சித்தி புத்தி விநாயகருக்கு. எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது! அந்த கோவிலினுடைய மேற்கூரையை சுற்றி பார்த்தா வண்ண வண்ண ஓவியங்கள். குடவரை கோவிலான நம்முடைய பிச்சை குருக்கள் நேர்த்தியோடு பூஜை செய்யக்கூடிய நகரத்தார் போற்றக்கூடிய பிள்ளையார் பட்டியை போல சுவர் முழுக்க வண்ண வண்ண விநாயகர், விதவிதமான விநாயகர் என பல்வேறு திருநாமங்களை கொண்ட விநாயகருடைய பல்வேறு சிலைகள், மேற்கூரையிலே வண்ண ஓவியங்கள். இப்படி எங்கு பார்த்தாலும் கணநாதன் நம்மை நோக்கி வா வா என்று அழைக்கக்கூடிய காட்சி. 7.5 கிலோ மதிப்புள்ள அந்த தங்கரதம் ஆண்டுக்கு ஒரு முறை, என்னுடைய நினைவு சரி என்றால் சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாளான விஜயதசமிக்கு திருவீதி உலா வரும். அதற்கு முன்பெல்லாம் திருக்கோயிலையே சுற்றி வரும். தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுகின்றவர்கள் இந்த தங்கத்தேரை எடுத்து வருகின்றார்கள். இதிலும் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், சென்றவர்களுக்கெல்லாம் குழந்தை மனம் உண்டே. அந்த குழந்தைகளுக்குள் ஒளிந்திருப்பது 60 இருக்கட்டும், 6 இருக்கட்டும், 16 இருக்கட்டும், யானையை பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்போம். இந்த மணக்குள விநாயகருடைய கம்பீரம் சேர்க்கக்கூடிய வகையில் அண்மையில் மறந்த லக்ஷ்மி யானை, ஊரே போற்றிய லக்ஷ்மி யானை வாசலில் இருக்கும். அதை வணங்கிட்டு உள்ளே போய் எல்லாரும் மணக்குள விநாயகருக்கு ஒரு தாமரையும் அருகம்பிள்ளையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வருகின்றார்கள்.
எத்தனை விதமான உற்சவ மூர்த்திகள், விதவிதமான திருவிழாக்கள். இன்னும் சிறப்பு என்ன என்றால், ஒரு ஸ்படிகலிங்கம் இங்கே இருக்கிறது. நாள்தோறும் நண்பகல் 12 மணிக்கு அபிஷேக ஆராதனை, தூபதீபம் இந்த ஸ்படிகலிங்கத்திற்கு. அதை பார்க்க உலகத்திலிருந்து பல பேர் வருகின்றார்கள். விநாயகர் நான்மணி மாலையில் இதனுடைய சிறப்பை நாம் அமெரிக்க முடியும். அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு வைரக்கல்லும் இங்கே இருப்பதாக சான்று உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள் அடங்கிய மணக்குள விநாயகரை விக்னேஸ்வர சிவாச்சாரியார் துணை கொண்டு உங்களுக்கு படம் பிடித்து வடம் பிடித்து காட்டியிருக்கிறோம். நீங்களும் ஒரு முறையேனும் பாண்டிக்கு செல்லுங்கள். மனதால் மணக்குள விநாயகரை வணங்கி ஆனந்தம் பெறுங்கள். மீண்டும் அற்புத சிந்தனையோடு நாளை சந்திப்போம். ராம் ராம்.